கர்த்தர் நல்லவர். இந்த உபவாச நாளிலும் தேவ சமூகத்தை தேடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட வரவேற்கிறோம். நேற்றைய தினத்தில் லாபானுடைய ஆவியை குறித்து காலை ஆராதனையில் நாம் தியானித்தோம். இரவில் உபவாச ஜெபத்தில் வைத்து பார்வோனுடைய ஆவியை குறித்து பார்த்தோம். அந்த ஜெபத்தில் அது திருப்பூர் மண்டல அனைத்து திருச்சபைகளும் இணைந்து நடத்துகிறதான ஜெபத்தில் என்ன செஞ்சோன்னா அந்த காரியத்தை தியானித்தோம். அதனுடைய தொடர்ச்சியை பார்வோனுடைய ஆவி நம்முடைய குடும்பங்களில் எவ்விதமாய் செயல்படுகிறது என்கிறதான காரியங்களை குறித்து இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யாராவது ஒருவர் எடுத்து வாசிங்க. அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் இஸ்ரவேலை போக விடுவதற்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார் என்கிறதான ஒரு வார்த்தையை பார்வோன் இங்கே கேட்கிறத என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுகிறது இல்லை என்றான். பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டுப்படுத்தி வைத்திருந்தான். விசேஷமாக அந்த ஜனங்கள் கர்த்தருக்கு பண்டிகையை கொண்டாடுவதற்கோ அந்த ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்க போவதற்கோ அவன் விடாமல் தடை செய்திருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்கணும்னு நினைக்கிறாரு, தேவன் நம்மளை விடுவிக்கணும்னு நினைக்கிறாரு, கர்த்தர் நம்மளை நமக்கு வாக்கு பண்ணின நன்மைகளுக்கு நேராக நடத்தணும்னு நினைக்கிறாரு. பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டு இருக்க, நாமோ எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம், நாமோ கல்லுகளை சுமந்து கொண்டு இருக்கிறோம், நாமோ கல்லுகளை அறுத்து கொண்டு இருக்கிறோம். அப்படின்னா கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கணும் அப்படின்னா ஸ்டேஜ் என்னன்னா, முதல்ல போய் மலையிலே கர்த்தரை என்ன செய்யணும்? ஆராதனை செய்யணும். அதற்கு பிறகு பாலும் தேனும் ஓடுகிறதான தேசத்திற்கு நேராக கர்த்தர் நம்மளை நடத்தணும்னு சொல்லி திட்டம் பண்ணி ஜனங்களை ஆராதிக்க போக விடும்படி கேட்ட பொழுது பார்வோன் சொல்றாரு, நான் இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? இன்னைக்கு இந்த பார்வோனுடைய ஆவி எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லி சொன்னா, ஜனங்கள் கர்த்தரை ஆராதிப்பதற்கு போக விடாமல், ஜனங்கள் தேவ சமூகத்தை தேடுவதற்கு விடாமல், ஜனங்கள் தேவ சன்னிதானத்தில் போய் நிற்பதற்கு விடாமல் என்ன செய்யுதுன்னா தடை செய்யுது. ஏதாவது ஒரு காரியத்தில் என்ன செய்யணும்? போராடிட்டே இருக்கும். கர்த்தரை நெருங்குவதற்கு, தேவ சமூகத்தை தேடுவதற்கு என்ன செய்யுதுன்னா விடாது. பாருங்க, எல்லாத்துக்கும் நம்மளுக்கு பலன் இருக்கும், எல்லாத்தையும் செய்ய முடியும். ஆனா அந்த ஒரு ஆராதனை, அந்த ஒரு ஜெபம், அந்த உபவாச நாட்கள் இல்லை, என்னால் என்ன செய்ய முடியல, கலந்துக்க முடியல. நான் ரொம்ப ஆசைப்படுறேன் பாருங்க, ஆனால் என்னால் என்ன செய்ய முடியல, வர முடியல, என்னால் கலந்துக்க முடியல. பார்வோனுடைய ஆவி செயல்படுதுன்னு அர்த்தம். அவன் ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறது என்ன செய்ய மாட்டானா? விரும்ப மாட்டான். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் ம் 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 சுமை சுமக்கும் வேலைக்கு 11ஆம் வசனத்தை பாருங்க. 11ஆம் வசனம், அந்த 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அவர் அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படி அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராமசேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். பார்வோனுடைய வேலைகளை செய்ய முடிச்சு, ஆனா கர்த்தருடைய வேலைகளை செய்ய முடியல. பார்வோன் நினைத்தத, பார்வோனுடைய காரியத்திற்கு அவன் ஜனங்களை பயன்படுத்தினானே தவிர, சுமை சுமக்கிற வேலைகளை செய்வதற்கு பயன்படுத்தினானே தவிர, அந்த ஜனங்களை ஒடுக்கும்படி அவன் பயன்படுத்தினானே தவிர, கர்த்தரை ஆராதிக்க என்ன செய்யல? போக விடலை. ஏன் அதை செஞ்சான் அப்படின்னா 9ஆம் 10ஆம் வசனத்தை பாருங்க. அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள், அவர்கள் பெருகாதபடிக்கு. பார்வோனுடைய ஆவி எப்படி செயல்படுது பாருங்க. அவர்கள் பெருகாதபடிக்கு,
அந்த ஜனங்கள் பெருகாதபடிக்கு, அவர்கள் ஆசீர்வதிக்கப்படாதபடிக்கு, ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடு கூடி நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கு. பார்வோன் ரொம்ப கிளியரா இருக்கிறான். பார்வோன் ரொம்ப தெளிவா இருக்கிறான். அவனை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனங்களை வச்சு தன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றணும்னு நினைச்சானே தவிர அந்த ஜனங்களை குறித்தோ அந்த ஜனங்களுடைய வாழ்வை குறித்து இருக்கக்கூடிய தேவ நோக்கங்களை குறித்தோ தேவ திட்டங்களை குறித்தோ அவனுக்கு என்ன இல்லை, அக்கறை இல்லை. எவ்வளவு வேணும் தேவ திட்டம் அந்த பிள்ளைகளுடைய அந்த ஜனங்களுடைய வாழ்வில் செயல்படக்கூடாது என்கிற ஒரே நோக்கத்தோடு அவர்கள் பெருகாதபடிக்கு நம்ம பெருகாதபடிக்கு, நம்ம ஆசீர்வதிக்கப்படாதபடிக்கு பார்வோனுடைய ஆவி என்ன செய்யும்? போராடும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவோ? நமக்கான நன்மையான ஈவுகளை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நமக்கான நல்ல ஆசீர்வாதங்களை தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆனால் நாம் பெருகாதபடிக்கு, நாம் ஆசீர்வதிக்கப்படாதபடிக்கு, அந்த ஜெபங்கள்ல கலந்துக்காம தேவ சமூகத்துக்கு வர விடாம, போன வாரம் தான் ஆராதனைக்கு போனேன் இல்லை, இந்த வாரமும் ஏன் போகணும் தடை பண்ணுவான். ஆராதனை நேரத்தில் ஒரு சோர்வு வரும், ஆராதனை நேரத்தில் ஒரு டயர்டு வரும், ஆராதனை நேரத்தில் காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஆராதனை நேரத்தில் திடீர்னு என்ன செய்யணும் வேலை வரும், உபவாச நாட்களில் திடீர்னு என்ன செய்யும் வேலை வரும். இவைகளெல்லாம் நாம் பெருகாதபடிக்கு பார்வோனுடைய ஆவி தந்திரமாய் செயல்படுகிறது என்ன செய்யுதுன்னா காட்டுது. என்ன செய்யறான்? அவர்கள் பெருகாதபடிக்கு என்ன செய்யறான்? அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு, சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் கொஞ்சம் லோடு என்ன செய், ஏத்தி விடு, இன்னும் கொஞ்சம் பாரத்தை என்ன செய், ஏத்தி விடு, இன்னும் கொஞ்சம் கடன் பிரச்சனைகளை என்ன செய், ஏத்தி விடு, இன்னும் கொஞ்சம் குடும்ப பிரச்சனைகளை என்ன செய், ஏத்தி விடு, இன்னும் கொஞ்சம் ஏதாவது தேவையில்லாத கவலைகள் பாரங்கள் என்ன செய், ஏத்தி விடு. பார்வோனுடைய ஆவி தந்திரமாய் குடும்பங்கள் என்ன செய்து செயல்படுது. எல்லாத்தையும் செய்யறதுக்கு விடுவான். நம்ம நினைக்கிற எல்லாத்தையும் செய்யறதுக்கு நமக்கு பலன் இருக்கும். கர்த்தரை ஆராதிப்பதற்கு போக விடாம மாத்திரம் என்ன செய்வன தடை பண்ணுவான். சபைகளை அடையாளம் கண்டுகொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய வளர்ச்சியை பார்த்து, நம்முடைய ஆசீர்வாதத்தை பார்த்து பார்வோனுடைய ஆவி என்ன செய்யணும்? பொறாமப்படும். அவர்கள் பெருகாதபடிக்கு, அவர்கள் தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கு, அவர்கள் நமக்கு எதிராக யுத்தம் பண்ணாதபடிக்கு. ஜெபனாலே என்னது? பிசாசுக்கு விரோதமாய் நடக்கிறதான யுத்தம் தான். அப்போ நம்மளை ஜெபம் பண்ண என்ன செய்ய மாட்டான்? பார்வோனுடைய ஆவி விடாது. நம்முடைய குடும்பங்களிலே செயல்படுகிற இது போன்றதான ஆவிகளை நாம் அடையாளம் கண்டு கொள்ளும் பொழுது இவைகளிலிருந்து நம்மளால் என்ன செய்ய முடியும்னா விடுதலை பெற முடியும். நம்மேல் இருக்கிற அபிஷேகத்தை பார்த்து, நம்மேல் இருக்கக்கூடியதான அழைப்பை பார்த்து, நம்மை குறித்து உண்டாயிருக்கிறதான தேவனுடைய திட்டத்தை பார்த்து அவன் பயந்து நாம் பெருகாதபடிக்கு நம்ம என்ன செய்யறான்? ஒடுக்கிறான். ஒவ்வொரு ஜெபத்தை மிஸ் பண்றப்போ நமக்கென்று தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை நம்ம மிஸ் பண்றோம். ஒவ்வொரு ஜெபத்தை நம்ம மிஸ் பண்றப்போ நமக்கென்று தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நம்முடைய கண்கள் காணாத, நம்முடைய காதுகள் கேட்காத, நம்முடைய இருதயம் உணர்ந்திராத அநேக ஆசீர்வாதங்களை நம்ம என்ன செய்யறோம்? இழந்துகிட்டே இருக்கிறோம். வசனம் சொல்லுது, தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை, என்னது? ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மை. அப்படின்னா இனி ஆயத்தம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தேவன் நமக்கான நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். பிரியமான தானியேலே, நீ வேண்டிக் கொள்ள துவங்குகிறதற்கு முன்னே உத்தரவு என்ன செஞ்சு? பிறப்பிக்கப்பட்டது.
இந்த ஜெபத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த ஒரு 21 நாள் உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கிறோம். அநேக விண்ணப்பங்களை எழுதி கொடுத்திருக்கிறோம். நம்ம ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு வேண்டியவைகளை தேவன் என்ன செய்றார்? அறிந்திருக்கிறார். நமக்கான உத்தரவுகளை தேவன் என்ன செய்ய பிறப்பிக்கவர் போதுமானவர். ஆனா எழுதி கொடுத்துட்டோம், பிரேயருக்கு வரல, நிறைவேற்றணும் தேவனுக்கு அவசியம் இல்லை. பார்வோனுடைய ஆவி என்ன செய்யும்? போராடும். ஃபார்ம் எழுதுறானே, போயிடுவானோ? இந்த வருஷத்துல உபாசபத்தில் உட்கார்ந்துருவானோ? 21 நாளும் போய் உட்கார்ந்துருவானோ? இயேசுவானவர் தம்முடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக 40 நாள் புசியாமலும் குடியாமலும் உபவாசம் என்ன செஞ்சார்னா இருந்தார். அதற்கு பிறகுதான் அவருடைய என்ன செய்கிறார்? ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். நம்ம வாழ்க்கையில புதிய ஆரம்பங்களை எதிர்பார்க்கிறோம், புதிய ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிறோம், புதிய நன்மைகளை எதிர்பார்க்கிறோம். இந்த வருஷத்துல ஒரு புது பிரேக் த்ரூ என்னுடைய வாழ்க்கையில இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். எல்லாம் சரிதான். இந்த ஜெபத்தை நம்ம எந்த அளவிற்கு அக்கறையோடு கூட நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த அளவிற்கு நன்மைகளை சுதந்திரிக்கிறதற்கு தேவன் நம்மை தகுதிப்படுத்துவார். ஆமென், அல்லேலூயா. இந்த பார்வோனுடைய ஆவி என்ன செய்யணும்? கடினமான இருதயம் கொண்டது. பாருங்க, பல வாதைகள் என்ன செய்து வருது, ஒவ்வொரு வாதைகள் என்ன செய்து வருது. ஆனாலும் திரும்ப திரும்ப பார்வோன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்திட்டே இருந்தான். ஸோ சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில ஒரு விடுதலை வேணும், நன்மை வேணும் அப்படின்னா நம்ம தொடர்ந்து போராடிட்டே தான் இருக்கோம். அவன் நம்மளை விட மாட்டான். அதுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது? விட்டு கொடுத்துடக்கூடாது. தொடர்ந்து நம்ம என்ன செய்யணும்? ஃபைட் பண்ணணும். பார்வோனுடைய இருதயம் எவ்வளவு கடினமானாலும் சரி, நம்மளும் என்ன செய்யணும்? அதே அளவுக்கு வைராக்கியத்தோடு என்ன செய்யணும்? போராடணும். இந்த வருஷத்துல என் குடும்பத்திற்கான விடுதலை நான் என்ன செய்வேன்? வாங்குவேன். என் கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை நான் என்ன செய்வேன்? வாங்குவேன். என் வியாதி பலவீனங்களிலிருந்து விடுதலை நான் என்ன செய்வேன்? வாங்குவேன். என் குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளை இந்த உபவாச ஜெபத்துல உட்கார்ந்து நான் மாத்த போறேன். பார்வோனுடைய இருதயம் எவ்வளவு கடினமா இருந்தாலும் சரி, நம்ம ஜெபத்தை தீவிரப்படுத்த தேவன் பார்வோனை என்ன செய்வார்? நியாயம் தீர்ப்பார். ஆமென். நமக்கு விரோதமாய் போராடுகிறதான ஆவிகளை தேவன் என்ன செய்வார்? நியாயம் தீர்ப்பார். அப்போ நம்ம எவ்வளவு அந்த ஜெபத்தை தீவிரப்படுத்துகிறோமோ அவ்வளவாய் தேவன் விடுதலை வாக்கு பண்ணுவார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை யோசிச்சு பாருங்க. சுமக்கணும், ஒவ்வொரு நாளும் செங்கல் அறுக்கணும். என்ன செய்யறான்? வைக்கோல் கொடுக்கப்படுகிறது இல்லை, ஒவ்வொரு நாளும் அதே அளவு செங்கல் என்ன செய்யணும்? ஒன்று செங்கல் அறுக்கணும், இன்னொன்று தூக்கி சுமக்கணும். இதிலிருந்து விடுதலை பெற்று வெளியில போனா பாலும் தேனும் ஓடுகிறதான கானானுக்கு என்ன செய்வாரு? கர்த்தர் கூப்பிட்டு போவார். தீர்மானம் யாருடைய கையில இருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுடைய கையில. இல்ல நான் செங்கல் அறுத்துக்கிட்டே இருக்கிறேன், இல்ல நான் செங்கல் சுமந்துட்டே இருக்கிறேன், எங்களை ஒடுக்கும்படி எங்க மேல யார் யார் வந்தாலும் சரி அவன் ஒடுக்கிட்டே இருக்கட்டும், நான் சுமந்துக்கிட்டே இருக்கிறேன், அப்படியும் இருக்கலாம். இல்ல, வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்கள் விடுகிறதான பெருமூச்சை நான் பார்த்து. சுமந்துட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. தேவ சமூகத்துக்கு வந்து பெருமூச்சு விட்டா, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய தலைமுறைகளுக்காக தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு அழுதா பரலோகத்தின் தேவனானவர் இறங்கி வருவார். நம்முடைய சுமைகளை மாற்றுவதற்கு என்ன செய்வார்னா இறங்கி வருவார். ஆமென், அல்லேலூயா. பார்வோன் என்ன செய்யலைன்னா உடனே விடலை, தாமதம் பண்ணிகிட்டே இருந்தான். 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பாருங்க. யாத்திராகமம் பாருங்க, கர்த்தர் யாருன்னு கேட்டவன் என்ன சொல்றான்? இப்போ நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்தரத்தில் பலியிடும்படி நான் உங்களை போக விடுவேன், ஆனாலும் நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்ப 21 நாளும் போகாத, ஏதோ ஒரு நாள் 2 நாள் போ. அவரும் கூப்பிடுறாரு, நீயும் போகணும்னு ஆசைப்படுற. ஒரு நாள் போயிட்டு என்ன செய்ய? நின்னுக்க. ஒரு 2 நாள் போயிட்டு என்ன செஞ்சிரு? உனக்கு குடும்பத்தையும் பார்க்கணும், வேலையும் பார்க்கணும். உனக்கு ப்ரேயரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீ சமையல் செஞ்சு வேலைக்கு கிளம்பி எல்லா நாளும் கஷ்டம்.
உனக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும், அதனால ஒரு 2 நாள் என்ன செய் போ. எந்த அளவுக்கு இறங்கி வர்றான்னா, அவன் முழுமையாய் என்ன செய்யல, சுதந்திரம் தரல. ஏதோ போவா, அதே சமயம் முழுமையான கமிட்மெண்ட் அப்படிலாம் என்ன செய்யாத, ஃபுல்லா போட்டு என்ன செஞ்சிட, நீ பாட்டுக்கு உட்கார்ந்துடாத. உபாசனம் போட்டு என்ன செஞ்சிடாத, உடம்பை கெடுத்துக்காத. உனக்கு வேற அல்சர் இருக்குது, உனக்கு வேற டைமுக்கு என்ன செஞ்சிரு, சாப்பிட்ரு. போராடுவான். நம்ம விடுதலை பெறுவதை விரும்பாமல் அவன் என்ன செய்வான், போராடுவான். போராட்டம் ஒரு பக்கம் தீவிரமாக பார்வோனுடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்க்க ஜனங்களும் என்ன செஞ்சாங்க, மோசையும் ஜெபத்தை தீவிரப்படுத்தினாங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம். ம் 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 எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன். பார்வோனும் தேவனுக்கு நிகராக கொண்டாடப்பட்டவர். எகிப்து தேசத்தினுடைய செல்வ செழிப்பு, எகிப்து தேசத்தினுடைய இராணுவ வலிமை, அந்த முழுமையான அதிகாரம், பார்வோன் தேவனுக்கு நிகராக பார்க்கப்பட்டார். எகிப்து தேசத்தில் இருந்ததான் அநேக தேவர்கள். ஆண்டவர் சொல்றாரு, என் நீதியை என்ன செய்வேன், செலுத்துவேன். பார்வோனோடு கூட நம்ம போராட வேண்டியது இல்லை. நம்ம ஜெபத்தில் விடுதலைக்காக போராடினா பார்வோன் மேல கர்த்தர் என்ன செய்வார்னா நீதியை செலுத்துவார். பார்வோனை கர்த்தர் என்ன செய்வார், நியாயம் தீர்ப்பார். நமக்கு விரோதமாய் போராடுகிறதான எல்லா ஆவிகளுக்கு விரோதமாகவும் கர்த்தர் என்ன செய்வார், போராடுவார். நம்ம போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்ம ஜெபத்தில் என்ன செய்யணும், உட்காரணும். தேவ சமூகத்தில் என்ன செய்யணும், உட்காரணும். அப்படி உட்காரும் பொழுது கர்த்தர் நமக்காக யாவையும் என்ன செய்வார்னா செய்து முடிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். பார்வோனுடைய வல்லமைகள், எகிப்து தேசத்தில் பார்வோன் என்ன நினைச்சாலும் நடக்கும் தான் இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த எகிப்திய ஜனங்கள் நினைச்சாங்க. எகிப்திய ஜனங்களை பொறுத்த வரைக்கும் பார்வோன் தேவன், அவர் தான் கடவுள், அப்படி என்ன செஞ்சாங்க நினைச்சாங்க. ஒவ்வொரு வாதைகளும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், நானே கர்த்தர் என்பதை என்ன செஞ்சனா அந்த தேசத்தில் நிரூபித்து காண்பித்தது அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டேன். பார்வோனுடைய ஆவிக்கு விரோதமான போராட்டத்தில் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணினதான ஒரு வார்த்தை என்னன்னா, இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்ன செய்ய மாட்டீங்க, பார்வோனையும் பார்க்க மாட்டீங்க, அந்த பார்வோனுடைய சேனைகளையும் பார்க்க மாட்டீங்க. இன்றைக்கு நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை என்ன செய்யுங்க பாருங்க. எவ்வளோ ஆசீர்வாதமான வார்த்தை பாருங்க. நம்மை ஆளுகை செய்கிற, நம்மை கட்டுப்படுத்துகிற இந்த பார்வோனுடைய ஆவியிலிருந்து தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முழுமையான விடுதலை என்ன செய்றார், வாக்கு பண்றார். நீங்கள் நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், நீ சும்மா இருப்ப நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது சொல்றார். உபவாசத்தில், இந்த உபவாச நாட்களில் நம்ம உட்கார்ந்து ஜெபம் பண்ண வேண்டிய காரியங்களை ஜெபம் பண்ணா, இந்த 21 நாட்களை தேவனுக்கென்று கொடுத்து தேவ சமூகத்தில் நம்ம உட்கார்ந்துட்டோம்னா, இந்த வருஷத்தின் மீதம் இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் நின்று கொண்டு தேவன் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை காண்பீர்கள். ஆமென். வருஷம் முழுக்க போராடணும் இல்லை, கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை நம்ம பார்க்க முடியும். கர்த்தர் நமக்காக கிரியை செய்கிறத பார்க்க முடியும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறத பார்க்க முடியும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறத பார்க்க முடியும். பார்வோனுடைய ஆவியிலிருந்து தேவன் நமக்கு முழுமையான விடுதலையை கொடுக்க அவர் போதுமானவர். சார், கர்த்தர் நமக்கு என்ன வாக்கு பண்ணுறார், பார்வோனுடைய ஆவி கண்ட்ரோல் பண்ணது, கர்த்தர் நமக்கு என்ன வாக்கு பண்ணார். ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு ஜெபம் பண்ணுவோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி
நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கின கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட வார்த்தையை கொடுக்கிறார் பாருங்க. அவன் உங்களை ஒடுக்கணும்னு நினைக்கிறான். அவன் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் சுமைகளை சுமத்தணும்னு என்ன செய்யறான் நினைக்கிறான். கர்த்தர் என்ன நினைக்கிறாரு பாருங்க. நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் உங்கள் மேல் பார்வோன் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து. கர்த்தர் நம்மளை விடுவிக்கணும்னு நினைக்கிறார். கர்த்தர் நம்முடைய குடும்பங்கள் மேல நம்முடைய தோள்கள் மேல சுமத்தப்பட்டிருக்கிற சுமைகளை நீக்கணும்னு என்ன செய்யறார் நினைக்கிறார். நீக்கி உங்களை நான் விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்கள் ஆக்கி. அதனுடைய ஜெபம் பண்ணுங்க. எந்தெந்த அடிமைத்தனம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த கடன் பிரச்சனை மகாபெரிய அடிமைத்தனமா என்ன செய்து இருக்குது. இந்த உபவாச நாட்கள்ல இதை என்ன செய்யுங்க, மாத்துங்க ஆண்டவரே, மாத்துங்க ஆண்டவரே. கேளுங்க, தேவன் நிச்சயமாய் நம்மேல் சுமத்தப்பட்டு இருக்கக்கூடியதான சுமைகளிலிருந்து தேவன் என்ன செய்வார்னா நீங்களாக்கும்படி ஓங்கின கையினாலும் மகா தண்டனைகளினாலும் நம்மை மீட்டு. ஒரு பக்கம் பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்திட்டே இருக்கிறான். ஒரு பக்கம் பார்வோன் சுமைகளை சுமத்தும்படியா என்ன செய்யறான், ஒடுக்கும்படி என்ன செய்யறான், வேலையாட்களை நியமிக்கிறான். வசனம் சொல்லுது, இவன் வேலையாட்களை வச்சு இவன் சுமை சுமக்கிறவர்களை சுமையை ஏற்றி ஒடுக்கும்படி தீர்மானித்த நாட்களிலே ஓங்கின புயத்தோடு தேவன் வெளிப்பட்டார். ஆமென். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிறதான தேவன் நம்மை விடுவிக்கும்படி ஓங்கின புயத்தோடு கூட வெளிப்படுகிறதான ஆண்டவர். உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். எதுக்கு மேல என்ன வேணும்? உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு நான் என்ன செய்வேன், உங்கள் தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. இன்னைக்கு ஃபுல்லா இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எங்க மேல எகிப்தியர், எங்க மேல பார்வோன் சுமத்தின சுமைகளை நீக்கி எங்களை விடுவிக்கிற தேவனாகிய கர்த்தர் நீங்க தான்ப்பா. எங்களை விடுவீங்க, எங்களை விடுவீங்க. பார்வோனுடைய ஆவியிலிருந்து தேவன் விடுதலை தரட்டும். எகிப்தினுடைய சுமைகளிலிருந்து தேவன் விடுதலை தரட்டும். கடன் பாரங்களோ, வியாதிகளோ, பலவீனங்களோ, குடும்ப போராட்டங்களோ, பிரிவினைகளோ எதுவா இருந்தாலும் சரி, ஆண்டவரே அந்த சுமைகள் எல்லாம் என்ன செய்யட்டும், நீங்கட்டும். ஆண்டவர் சமூகத்துல நம்ம சில வசனங்களை பிடிச்சி ஜெபம் பண்ண. வசனத்துக்கு உயிர் இருக்குது, இந்த வசனத்தின் ஜீவன் இருக்குது. வசனத்தை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க. இந்த உபவாச நாட்களில் அப்படிப்பட்டதான விடுதலை என்ன செய்யணும், இஸ்ரவேல் ஜனங்கள் அனுபவித்ததான அந்த விடுதலை நான் என்ன செய்யணும், பார்க்கணும். என்னுடைய சமூகத்தில் நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது தலைமுறைகளுக்கான சாபம் என்ன செய்ய மாறும். பல தலைமுறைகளா அவங்க என்ன செய்யறாங்க, சுமக்கிறாங்க. அவன் பார்க்கறான், அவன் பிள்ளைகளுடைய தோள்கள் மேலே என்ன செய்து சுமை ஏறுது. நான் இத்தனை ஆண்டு என்ன கஷ்டப்பட்டனோ, அடுத்து என் பிள்ளையும் அதே சுமைகளை சுமக்கிறதுக்கு என்ன செய்யறான், இந்த பார்வோன் ஆயத்தமாக்கிட்டு இருக்கான். ஆண்டவரே எங்கள் தலைமுறை அந்த விடுதலை என்ன செய்யட்டும், பார்க்கட்டும். நாங்கள் சுமக்கிறதான சுமைகள் எங்க பிள்ளைகள் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, சுமக்க கூடாது. கர்த்தர் சொல்றாரு, உங்களை எகிப்தியருடைய அந்த சுமைகளுக்கு நீங்களாக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர். அந்த உங்களைங்கிற வார்த்தையில நீங்களும் இருக்கிறீங்க, உங்க பிள்ளைகளும் இருக்குது, உங்கள் தலைமுறைகளும் என்ன செய்து இருக்குது. ஆமென். நாம் ஆராதிக்கிறதான கர்த்தர் டெம்பரவரி சொல்யூஷன் அல்ல, பர்மனண்டான சொல்யூஷனை நமக்கு கொடுக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. நிரந்தர விடுதலையை கொடுக்கிறதான ஆண்டவர். யாத்திராகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்துல அதைத்தான் என்ன செய்யறோம்னா பார்க்கிறோம். அந்த அந்த பார்வோனுடைய அடக்குமுறைகள் அப்படிங்கிறது அது ரொம்ப நேரம் என்ன செய்யாதுன்னா நீடிக்காது. அது ரொம்ப நேரம் என்ன செய்யாதுன்னா நீடிக்காது. கர்த்தர் என்ன செஞ்சார்னா எகிப்து தெய்வங்கள் மேல் தம்முடைய நியாய தீர்ப்பை காண்பித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல சொல்றாரு, எகிப்து தேவர்கள் மேல் நீதியை என்ன செய்வேன், செலுத்துவேன், நானே கர்த்தர். 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்க. 14ஆம் அதிகாரம் 21. ம் 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 ம்
ம் கர்த்தர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, ரா முழுவதும் ரா முழுவதும் என்ன செய்கிறார்னா, பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்தார். எல்லாம் சரி, விடுதலை பெற்று வந்தாச்சு. வர்ற வழியில் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு சிவந்த சமுத்திரம் நிற்குது. பார்வோன்ட்டு இருந்து நம்ம வெளியில் வந்தாச்சு. எகிப்தை விட்டு என்ன செய்ய முடியல, வெளியில் போக முடியல. சிவந்த சமுத்திரம் என்ன செய்யுது, அடைச்சிக்கிட்டு என்ன செய்து நிற்குது. இப்போ அவங்களுக்கு தேவை இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை தேவன் என்ன செய்யணும். அதை எப்படி செஞ்சார்னா, மோசே அந்த செங்கடல் மேல் என்ன செய்யறாருன்னா கோலை நீட்டுறாரு. கர்த்தர் என்ன செய்யறாரு, ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி என்ன செய்தார்னா அதை செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிரிந்து போயிற்று, ஜனம் பிளந்து பிரிந்து போயிற்று. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆனதுக்கு பிறகு நமக்கு தேவை புதிய பாதை. அடுத்து அந்த ஜனங்கள் போகிறதுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்னா, ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயமான காரியத்தை செய்கிறார். என்ன நடக்குதுன்னா, ரா முழுவதும் பலத்த கீழ்காற்று. 430 வருஷங்கள் பார்வோனுடைய காற்று என்ன செஞ்சு வேஸ்ட். 430 வருடங்கள் பார்வோன் நினைச்சது நடந்துச்சு. 430 வருடங்கள் பார்வோனுடைய கண்ட்ரோல் என்ன செஞ்சு நடந்துச்சு. ஆனா அந்த ஒரு ராத்திரி கர்த்தருடைய கீழ்காற்று என்ன செய்து, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு கீழ்காற்று என்ன செய்து வீசுது. அது என்ன, அடைக்கப்பட்டிருந்த சிவந்த சமுத்திரம். அது சமுத்திரம், அது விலகணும், அது வழி விடணும் அப்படின்னா இரவு முழுவதும் கீழ்காற்று என்ன செய்யணும், வீசணும். ஆனா அங்க பார்க்குறோம், அது பிளந்தது மாத்திரமல்ல, வறண்டு போயிற்று. அந்த ஜனங்கள் வெட்டாந்தரையில் என்ன செய்கிறாங்க, நடந்து போகிறாங்க. நாம் ஆராதிக்கிறதான தேவன் நமக்கு புதிய பாதைகள் என்ன செய்வார்னா திறந்து கொடுப்பார். அடிமைத்தனம் மாறிச்சு அப்படின்னா புதிய பாதைகள் திறக்கிற நம்ம பார்க்க முடியும். இப்போ நவம்பரில் நம்ம ப்ரேயர் பண்ணணும். எத்தனை பேர்னால இன்னைக்கு புதிய தொழில் ஆரம்பிக்க முடிஞ்சு, இன்னமும் ஒரு புதிய பாதை என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. நம்ம கண்களுக்கு முன்னாடி இன்னைக்கு பிரத்யட்சமா சிவந்த சமுத்திரம் போல ஒரு பெரிய தடை என்ன செய்து இருக்கத்தான் செய்யுது. நான் நினைக்கிறேன், ஒரு இவ்வளோ அமௌண்ட் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா நான் என்ன செஞ்சிருவேன், ஆரம்பிச்சிருவேன். எப்படியாவது செஞ்சிடணும்னு நினச்சேன். டிசம்பரில் விட்டுட்டு ஜனவரியில் ஆரம்பிச்சிடணும், பிப்ரவரியில் ஆரம்பிச்சோன்னு நினச்சேன். மார்ச் ஆச்சு. இந்த உபவாச நாட்களில் தேவன் ஒரு கீழ் காற்றை கட்டளையிடுவார். நாம் பிளந்து அந்த வெட்டாந்தரையில் நடந்து போகத்தக்கதாக தேவன் நமக்கென்று ஒரு பாதை என்ன செய்வார்னா உண்டாக்குவார். யாருக்கு? நமக்கு. பெருமூச்சு விடுகிற ஜனத்திற்கு, தேவ சமூகத்திலே கூக்குரலை எழுப்புகிறதான ஜனத்திற்கு, நாங்கள் நின்று கொண்டு தேவனுடைய ரட்சிப்பை பார்ப்போம் என்று சொல்லி தேவனை நம்பி சார்ந்திருக்கக்கூடிய ஜனத்திற்கு தேவன் ஒரு வழியை உண்டாக்குவார். ஆமென். இந்த உபவாச நாட்களுக்கு பிறகு நிச்சயமாய் ஒரு விஸ்தாரமான ஒரு பாதையை தேவன் என்ன செய்வார்னா உண்டாக்குவார். நம்ம என்ன காரியத்துக்கு எழுதி கொடுத்து ஜெபம் பண்ணுறோமோ, நம்ம என்ன காரியத்துக்கு தேவ சமூகத்தில் நிற்கிறோமோ, நம்ம என்ன காரியத்துக்காக தேவ சமூகத்தில் இந்த உபவாச நாட்களில் போராடுறோமோ, அந்த காரியத்தை தேவன் நமக்கு என்ன செய்வார்னா கொடுப்பார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் சொல்லுது, குமாரன் விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆமென். அல்லேலூயா. குமாரன் விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இந்த உபவாச நாட்களில் கர்த்தர் அப்படிப்பட்டதான விடுதலையை கட்டளையிடுவார்.